கடையில ஆம்பளை பசங்க உட்காந்து செவுத்துல உட்காந்து குடிப்பாங்களே அந்த மாதிரி குடிச்சுன்னு இருந்தா சார். நான் ஆம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன், பொம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன். என்னால மாற முடிஞ்சதுன்னா நான் மாறவும் செய்வேன். புரியுதா? ஆக்சுவலா இதெல்லாம் உதார் விடுறது, சீன் போடுறது. ஒரு நிமிஷம் இருங்க. நோ, ஐ அம் டாக்கிங் அபௌட் மை மென்டாலிட்டி. பொம்பளை பிள்ளைங்கிற உணர்வே இல்லாம பொம்பளை பிள்ளையா பிறந்தாலே கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அப்புறம் உன்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு நான் கவலைப்படுவேனா இல்லையா? ஒரு சிம்பிள் क्वेश्चन ரொம்ப கிளீஷேவா இருக்கும், இருந்தாலும் நான் கேக்குறேன். ஆனா அதை ட்ரை பண்றதே இல்ல. ஏன்? ஏன்னா கலாய்ப்பாங்க சார், இது மாதிரி இப்போ ஏன் மாதிரி பண்ற, ஏன் பொண்ணு மாதிரி பண்ற அப்படின்னு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நிறைய தந்தைகள் தங்கள் பிள்ளைகளை, தங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒரு ஆண் பிள்ளை போல, ஒரு டாம் பாயிஷா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படியான அப்பாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? நீங்க எங்களா பசங்க மாதிரி போய் அடிச்சு புடிச்சு போய் அடிபட்டு இருக்கீங்க. ஏன்னா பசங்க உடம்பு எங்க எடுத்துங்க, எல்லா இடத்துலயும் காயம் இருக்கும் பசங்களுக்கு. இப்போ இந்த ஏஜ்ல நீங்க பசங்க மாதிரி எங்கெல்லாம் போய் விழுந்து எந்திரிச்சிருக்கீங்க? ஆக்சுவலி பஸ்ல இல்லாம நான் கார்ல ஃபுட்போர்ட் அடிச்சேன். இது கார்ல ஃபுட் ஸ்டண்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டன் பண்ணி வீடியோ எடுத்து ஓகே. அப்படியே கீழே விழுந்துட்டேன். அப்படியே எழுந்து வீட்டுக்கு போயிட்டேன். எவனும் பார்க்கலப்பா. சொன்னாப்பானா லேசா தான் வாங்கி இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போயிட்டு யாராப்பா. ஜிம் போவேன் சார், வெறித்தனமா வெயிட் தூக்குவேன். நீங்க எத்தனை கேஜி தூக்குவீங்க? சார் கிட்டத்தட்ட என் வெயிட்டை விட அதிகமா சார். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நீங்க வாங்க இங்க. இவர் தூக்கிடலாமா? ஓகே. தென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இப்போ மேல பல்ப் எது மாட்டணும், இந்த மாதிரி எது மாட்டினாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நான் அந்த இடத்துல என்னால முடியலனா கூட நான் எல்லாரும் முன்னாடியும் நான் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிடுவேன். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்க வை, பாவாடை இங்க வந்து தூக்கு அப்படின்றானுங்க. பட் எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம ஏறி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். நான் அந்த பயத்துல நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு அடிலாம் பயங்கரமா இன்னும் அந்த அடிலாம் அப்படியே இருக்கு. பேந்ததுனா பேப்பையல. என்ன பெருசா பேந்துருச்சு, இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிரும்டா. அம்மா அப்பா கேட்டப்ப கூட நான் வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன். கீழே விழுந்து மீசில மண்ணு விட்டாத மாதிரி பேசுறான் பாரு. மிதிச்சனா அப்படியே முகலையில. ஸ்டெப்ஸ்ல வந்து சைடுல பேலன்ஸ்க்கு இது இருக்கும்ல, அதுல மோஸ்டா நான் உட்கார்ந்துட்டு தான் சர்க்கிட். ஓ இதுதான் உட்கார்ந்துட்டு தான் மோஸ்டா போவேன். சரி புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நின்னுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து முட்டிலலாம் சம்மடி. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? நான் வந்து சைக்கிள் வந்து பேக் வீல் அப்படியே பிரேக் போட்டு ஸ்டன் பண்ணல. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நான் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ பொண்ணு அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு மீசம் தான் எனக்கு தொட இருக்குடா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வேகமா வந்து பிரேக் போடுறேன், பக்கத்து வீட்டு அக்கா குப்பை போடுறதுக்காக கிராஸ் பண்ணாங்க. பிரேக் போட்டு அப்படியே அவங்கள தாண்டி அப்படி விழுந்துட்டேன். டாபர்மேன் என் சைஸ்ல பாதி சைஸ் இருக்கும். இது ரொம்ப ஃபெரோஷியஸான டாக். அது ஆக்சுவலி எப்பவுமே கட்டி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா அது கட்டி வைக்கவே இல்ல. திடீர்னு என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓடுறேன், ஃபுல்லா ஓடுறேன். கரெக்டா என் மாமா வந்து கார் ஓபன் பண்ணாங்க. டக்குன்னு போய் அடிச்சு இந்த இடத்துல வெட்டி பண்ண மாட்டேன்னு சொல்லு. மாஸ்ரீல இனிமே பண்ணக்கூடாது. மாஸ்ரீல பண்ணக்கூடாது. மாஸ்ரீல கைய வச்சா மொத்த டெட் பாடி நீங்க. வேணும்னு போயிட்டு இருக்கும் போது வந்து காலை ஒரு கிக் தூக்கி மேல வைக்கிறது. சவுத்துல ஆர்வத்தை பார்த்தா நீ சீக்கிரம் கத்துக்கும் போல தெரியுது. வா பாப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓ இதே ஒரு வேலையா செய்யறது வீட்ல. இதுதான் தவறான செயல். இது என்ன ஸ்டைல்? இது கண்ணாடி இங்க இங்க இது என்னது? உலகத்திலே கண்ணாடி இந்த இடத்துல மாத்தினா ஒரே ஆள் நீ தான் நினைக்கிறேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இது சும்மா கையில மட்டும் மாட்டிக்கிற கண்ணாடியா இல்ல கண்ணையும் போடலாமா? போடலாம் சார். ஓகே சிறப்பு. இன்னைக்கு நம்ம நிறைய பரிசுகள், வாட்ச், கண்ணாடி. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. ஏன் உங்க பிள்ளைய ஒரு பெண் பிள்ளை போல வளர்க்காம ஒரு ஆண் பிள்ளையை போல வளர்த்தீங்க? அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பொம்பளை பசங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோட்ல போ, அதனால ஆம்பளை பிள்ளைய வளர்த்துறீங்களா? நேரம் திக்கு திக்குன்னு இருக்கியா நம்ம பொழப்பு. அந்த பிள்ளை மரத்துல ஏறும், கீழே விழுகும், அப்புறம் படியில இருந்து தவும். அதை நான் பார்ப்பேன். தூரமா திட்டினாலும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா என்னுடைய டைப் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப். நான் என்னுடைய லைஃப்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் பெருசா சாதிக்கல. ஆமா அப்ப அதுக்கு என்னடா பண்றது? இன்னும் நான் கியர் வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது, பழகணும் இல்ல, பயம். ஆனா அவ புல்லட் கூட சர்வசாதாரணமா ஓட்டி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை.
ஆம்பளை பசங்க மாதிரி துணிச்சல் வரணும்ன்றதுனால தான் துணிச்சல் வரணும். துணிச்சல் வரணும். எதா இருந்தாலும் தைரியமா பேசக்கூடிய தன்மை வரணும். அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? ஏன்னா பொம்பளை மாதிரி பின்னாடி நின்று எதுவும் பேசக்கூடாது. ஆம்பளை பசங்க அதை ஏத்து பேசக்கூடிய தன்மை வேணும். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளை உருவாக்கி வைக்கணும். ஐயோ படுத்துறானே. பொம்பளை பிள்ளைங்களை வந்து ஆம்பளை பிள்ளைங்களை மாதிரி வளர்க்குறதுல பிரச்சனை என்னன்னா, அந்த பிள்ளைங்க போற இடத்துல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க மாதிரியே இருக்கும். Definitely. What nonsense you are talking? ஸோ அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்ப அந்த பொண்ணு இப்போ ஆம்பளை மாதிரி வளர்ந்தா, ஆம்பளை மாதிரி போறா, ஆம்பளை மாதிரி நடப்பா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க விமர்சனம் பண்ணிடுவாங்க. உண்மை. ஒரு பொம்பளை பொண்ணு வந்து ஆம்பளை பொண்ணு தைரியத்துக்கு தான் நம்ம தைரியத்துக்கு நம்ம ஆம்பளை போல வளர்க்குறோம். குடும்பத்துக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களா தான் அதுங்களே ஓட்டிட்டீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? டீ கடையில ஆம்பளை பசங்க உட்காந்து செவுத்துல உட்காந்து குடிப்பாங்களே, அந்த மாதிரி குடிச்சுன்னு இருந்தா சார். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. உட்கார இடம் இல்ல. ஒரு ஓகே அது இல்ல. இல்ல சார், இல்ல சார், அவ பேச்சு நம்பாதீங்க, நீங்க இங்க வாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்ற, கல்யாணம் பண்ணினா நான் இவ்வளவு ஃப்ரீயா இருக்க முடியும், அப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன பண்ணும் இப்போ? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். I'll be in my world. அதுக்கு ஓகே அப்படின்னா என்னோட பார்ட்னருக்கு ஓகே, என்னோட பார்ட்னரும் அதே மாதிரி இருந்தா 100% ஓகே. ஏதோ முடியாதோ அது கேட்க. நோ, நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். அப்ப நான் தேடி தரலாமா? அம்மா நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அவ ஐடியாவே வேற. அவ அந்த பையனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் நான். அடடா வெக்கம் கட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? என் சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாம் என்னை ஒரு மாதிரி என்ன இப்படி பிள்ளை வளர்த்துருக்கா அப்படி பேசுறாங்க. அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் +2 வரைக்கும் அவளுக்கு அவ்வளவு போட்டு பார்த்தேன். இப்ப இப்படி இருக்கும்பொழுது என்னால ஒத்துக்க முடியல. இங்க என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா எதுவும் பிரச்சனையா? பொம்பளை பிள்ளைங்கிற உணர்வே பொம்பளை இல்லாம பிள்ளையா பிறந்தாலே கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அப்புறம் உன்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு நான் கவலைப்படுவேனா இல்லையா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இப்போ நீங்க கல்யாணமே பண்ணி வச்சாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலை கிடையாதா? அதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டீங்களா? அவ ரொம்ப பேசுவா சார், அதுக்கு அது பதில் பேசிடுவா. இனிமே உன்னை எந்த ஏரியாலும் பார்க்க கூடாது. ஏஜ் பாடினா என்னோடதெல்லாம் அப்படிதான். எனக்கு பொம்பளை பிள்ளையா நீ வேணும் அப்படின்னு தான் என்னோடது எல்லாமே. எனக்கு ஏத்துக்க முடியல சார். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இப்ப இவங்க எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க. இங்க இருக்க நாங்க யாராவது பேண்ட் ஷர்ட் போடாதவங்களா? இல்ல நான் குர்தா டாப்ஸ் போடாததுனால என்னால ஒரு போல்டா ஒரு டாபிக்க பேச முடியாதா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாளே சகல. Boldness comes from here, not with my outwear. என்ன சென்டிமெண்ட் டச்சிங். நான் ஆம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன், பொம்பளையான ரோலையும் நான் வீட்ல பண்றேன். என்னால மாற முடிஞ்சதுன்னா நான் மாறவும் செய்வேன். புரியுதா? பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. உன் பேர் என்னடா? What's your good name? தாஹிரா நிஹால். யா. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்ல நீ பண்ணினதுக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்ல அதே விஷயத்தை பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் நீ என்ன இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் நீ காமிச்சு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் திங் மை கம்ஃபர்ட்டபிலிட்டி. செகண்ட் திங் ஒரு ஆம்பளை மாதிரி என்ன கேரி ஓவர் பண்ணி போறதுக்கு எனக்கு பிடிக்கும் முதல்ல. இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுது பாரு. நான் ஆம்பளை மாதிரி தான் நான் என்ன கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். என் ஃபேமிலிலேயே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என் முன்னே உன் பொண்ணு என்ன பையன் மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். வரம்பு மீறி இவ பண்ற அட்டுழியத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க வாயில வண்டியா கெட்ட வார்த்தை வந்துரும். இட்ஸ் a very simple thing. நீங்கள் செய்வதை அவர்களும் செய்ய முடியும், ரைட்டா? ஆனா அதையே ஒரு ஆணோட அட்டையர்லயும் ஆட்டிடியூட்லயும் இருந்து நீங்க செய்றீங்க. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. இந்த Dress போட்டது இட்ஸ் நாட் பிகாஸ் பையன் டிஃபைன் பண்ண பொண்ணு டிஃபைன் பண்ணது இல்ல. இட்ஸ் an unexplainable confidence which are getting in this. ஓபனா பேசிட்டு போறா. இப்போ உன்னை ஒத்துக்கிட்டான். இட்ஸ் an unexplainable confidence. எனக்கு அது ஒரு அஜிடேட் ஆகாத. வெயிட் ஆல் கேர்ள்ஸ் சிட் டவுன். சமந்தா உனக்கு இந்த சிட் டவுன். ஆக்சுவலா இதெல்லாம் உதார் விடுறது, சீன் போடுறது. ஒரு நிமிஷம் இருங்க. நோ, ஐ அம் டாக்கிங் அபௌட் மை மென்டாலிட்டி. உன்னை ஆம்பளையா பாக்குறப்ப கூட நீ அழகா தெரியல, ஆனா பொம்பளை வேஷத்துல பாக்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நான் போன வருஷம் வரைக்கும் நான் ஹேர் கட்லாம் பண்ணாம நார்மல் பொண்ணா தான் இருந்தேன். நான் போல்டா தான் இருந்தேன், கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், எல்லாமே இருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. இந்த மாதிரியான ஒரு அட்டையர் அல்லது ஆட்டிடியூட கேரி பண்றதுங்கிறது ஆணை காம்பீட் பண்ணவா இல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட உங்களை சுப்பீரியரா காட்டிக்க? ஒரு ஆண் போன்ற ஆட்டிடியூடையும் ஆண் போன்ற அட்டையரையும் நீங்க கேரி பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அது என்ன நியாயம்? உனக்கு சொல்லாம வேற யாருக்கு நான் சொல்ல போறேன்? வா சொல்றேன். லைக் கேர்ள்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு இவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேமை தாண்டி வெளியே வரக்கூடாதா அப்படின்றதுக்காக நான் இதை பண்றேன். இதெல்லாம் நீ பார்க்காத, வெளியில போய் கழுதைய பாரு. உங்களுக்கு என்ன நினைப்புனா மேல் தான் வந்து ரொம்ப சுப்பீரியர். அந்த ஆட்டிடியூட் நம்ம கேரி பண்ணா நமக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க.
ஒரு பொண்ணு சுடிதார் போட்டிருந்தானா அவ வீக்கா இருப்பா அப்படின்னு பசங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு. சீரியஸா பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயம் சார். நல்லா இருக்க சார் ஒரு பையன் சுடிதார் போட்ட பொண்ணு கிட்ட வந்து போய் பேசணும்னு நினைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்க பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? நீங்க இத வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசமா வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நான் இந்த சுடிதார்லயே நான் ரொம்ப சேஃபா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க அதுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்ல. யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? அந்த மாதிரி ஒரு பேட் தாட்ல வராங்கன்னா ஒரு ஃபெமினைனா ஒரு கேர்லியா இருக்கிற பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணனும் நினைப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்ரோச் பண்ணா சரி அப்ப நீங்க உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. அப்ப உங்களோட நம்பிக்கை தான். அப்ப நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்க்கு உங்களோட இந்த அட்டையர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்ல மாட்டேன், இட் இஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்வேன். அப்ப இவ்ளோ நேரம் சொன்னது அத்தனை கதை தான். கறி குழம்புல எலும்பு உன் கதையே வேணா கிளம்பு. சார் நான் பசங்களையும் சுப்பீரியரா பார்க்கல, கேர்ள்ஸ் இன்ஃபீரியரா பார்க்கல சார். நான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும்போது நான் ஒரு ஸ்டெப் அஹெடா நான் தெரியணும், அவ்வளவுதான் சார். அப்படியா? அப்படிதான். எனக்கு என்ன புரியல, ரெண்டு பேருமே ஒண்ணுனா எதுக்கு பசங்களோட ஆட்டிட்யூட் அட்டையரும் தேவைப்படுது? இஃப் யூ ஆர் ஈக்குவல்னா ஏன் ரெண்டு தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு சிம்பிள் क्वेश्चन ரொம்ப கிளீஷேவா இருக்கும், இருந்தாலும் நான் கேக்குறேன். ஆனா அதை ட்ரை பண்றதே இல்ல. ஏன்? ஏன்னா கலைப்பாங்க சார், இது மாதிரி இப்போ ஏன் மாதிரி பண்றேன், ஏன் பொண்ணு மாதிரி பண்றேன் அப்படின்னு. அப்ப அவன் மனநிலையில என்ன இருக்கு? விமன் வந்து மேபி இன்ஃபீரியர்னு நினைக்கிறானா? ஓகே, இந்த மூஞ்சிக்கு அது நீங்க பண்றீங்கன்னா அப்ப உங்க மனநிலையில என்ன இருக்கு? மேபி we are also thinking like that. அத தான் நான் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. ஒரு பெண்ணை இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டேன். யா அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருக்கு சார். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க.